வெல்கம் டு வைட் ஆங்கிள் ராஜா. வைட் ஆங்கிள் ராஜா. ஓகே, தேங்க்யூ. நன்றிக்கா, தேங்க்யூ. நான் இன்னைக்கு ஊட்டியில் ஒரு ஜஸ்ட் ஃபோட்டோ ஸ்பாட் தான் கைஸ் வந்திருக்கேன். நான் ரோட்டில் ஜஸ்ட் போயிட்டு இருக்கும்போது விச்கன் கஃபே அப்படின்றத பார்த்தேன். ஸோ கடையை வந்து செம்ம டிஃப்ரெண்டான த்ரீமில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங் நான் சீக்கிரமாக இருந்ததுனால கடை ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. பட் நீங்கள் ஒரு 11 o'clock மேலே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விசிட் பாயிண்ட்டை விசிட் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் என்ட்ரி ஃபீஸ் வந்து வெறும் 10 ரூபா தான். அதுக்கப்புறம் கேமராக்கு வெறும் 50 ரூபா தான். வீடியோ கேமராக்கு வெறும் 100 ரூபா தான். இங்கேருந்து பார்க்கும்போது சோலாரோ யூஸ் பண்ணி தான் இங்கே பவர் யூஸ் பண்ணுறாங்கன்றது இந்த பிளான்ட்டில் இருக்கும்போது சொன்னாங்க. ஒரு அக்கா ஜஸ்ட் பார்த்து பேசினேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வியூ பாயிண்டிங் அப்படியே இங்கேருந்து உள்ளே போய் அந்த டீஸ் கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு வைக்கிறாங்க. ஸோ அது தனியாக பெய்டு, அது எவ்வளோன்றது தெரில, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஹாசமாக இருக்குது. நம்ம அந்த அக்கா கிட்டே கேட்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. வணக்கம் அக்கா, வைட் ஆங்கிள் ராஜா யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த ஊட்டியை பற்றி நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க, என்ன எது மக்களுக்காக சொல்லு. நாங்கள் பிறந்து வளர்ந்ததே இங்கே தான்ப்பா. ஓகேக்கா. நாங்கள் பிறந்து வளர்ந்ததே இங்கே. ஆனால் இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எல்லாம் நல்ல வெயில் இருக்கும். அப்புறம் ஜூன் தொடங்கிட்டானா காற்று, மழை, குளிர், நல்ல குளிர் இருக்கும். நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்க எவ்வளவு சம்பளம், எப்படி உங்க வாழ்க்கை ஓடுது? நாங்க இங்க டீ எஸ்டேட்ல ஒரு ஓனர்ப்பா, வேலை செய்யறோம். ஓகே, எவ்வளவு வருமானம் எடுக்கலாம்க்கா வருஷத்துக்கு? ஏன்னா கீழே இருக்கவங்களோட மலைவாசி மக்கள் எல்லாம் சம்பாதிக்கலாங்களா? இங்க ஒரு எங்களுக்கு இலையெல்லாம் எடுத்தானா கிலோ கணக்கு தாப்பா. கூலி எல்லாம் கட்டுப்படி ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு ஆவரேஜான வருமானம் இருக்குதுப்பா. நல்லபடியா வாழலாம், நல்லபடியா நிம்மதியா வாழலாம்ப்பா இங்க. அங்கெல்லாம் அந்த வண்டி புகை, அந்த இதெல்லாம் வெயில் அதெல்லாம் எங்களுக்கு தாங்க முடியாது. அதுதான். ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூப்பா. ஸோ இந்த அக்காக்காக ரொம்ப நன்றி சொல்லிடலாம் கைஸ். நான் எதர்ச்சியா வந்துட்டு இருக்கேன், ஸ்பாட்ல சும்மா பார்த்துட்டு இருந்தேன். பட் அக்கா கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இங்கே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்காக ரொம்ப நன்றிக்கா. உங்க பேரு? பத்மபிரியா. ஸோ மீண்டும் அடுத்த ஸ்பாட்ல சந்திக்கலாம். என்றும் அன்புடன் உங்கள் வைட் ஆங்கிள் ராஜா.